Hello all, welcome to Professor Academy. Okay, so this is our chemistry class for the UGTRB. நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் வேரியஸ் கோர்சஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கு ஆஃபர் பண்ணுறோம். கிளாஸஸ் வந்து 10th மார்ச் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ரோல் பண்ணுறவங்க என்ரோல் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ, டெட் பேப்பர் டூ கிளியர் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் எடுத்து அதில் டீட்டெயிலிங் போனால் அண்ட் ஆல்சோ we can discuss the questions ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன டிஆர்பில இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் we have some shortcuts also. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்க கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, யா. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய யூனிட் நம்பர் 8. இதுல பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இந்த அந்த ரெண்டு டாபிக். ஸோ அடிஷன் டு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ரியாக்ஷன்ஸ்ல அடிஷன் ஆஃப் ஹெச்எக்ஸ், எக்ஸுங்கிறது இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஸோ யூ மே ஹாவ் எக்ஸ் இன் த சென்ஸ் குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ் வெல் வந்து இப்போ ஓஹெச்சும் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஓஹெச் போட்டிங்கன்னா என்ன வந்துடும்னா வாட்டர் மாலிகுல் வந்துடும். ஸோ அதனால யூ கேன் ஹாவ் ஓஹெச் ஆல்சோ. ஏன்னா நம்ம அதுக்கும் இங்கே கண்டென்ட் பார்த்துருவோம். அண்ட் அடிஷன் ஆஃப் எக்ஸ் டூ இன் த சென்ஸ் இதே தான் குளோரின், புரோமின், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு டபுள் பாண்டு அல்கீன் கார்பன்ல எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனா பாருங்க, அடிஷன் ஆஃப் ஹெச்எக்ஸ். அடிஷன் ஆஃப் ஹெச்எக்ஸ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அல்கின் ஒரு ஹெச்எக்ஸ் கூட ரியாக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஹெச்எக்ஸ்ங்கிறது ஒரு அல்கைல் ஹலைடு. ஆர் நம்ம ஓகச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு என்ன வந்துடும், வாட்டரா வந்துடும். ஸோ இந்த கேஸ் மட்டும் ஓகச்சு ஐ மீன் வாட்டர் வரதை மட்டும் நம்ம கடைசியா பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது குளோரின், புரோமின், அயோடின் மட்டும்தான். ஸோ அல்கின் ஒரு ஹெச்எக்ஸ் கூட அல்கைல் ஹாலைடு ஐ மீன் ரியாக்ஷன் முடிச்சுன்னா உங்களுக்கு அல்கைல் ஹாலைடு தரும், விச் இஸ் நத்திங் பட் ஓகே ஆர் எக்ஸ். ஓகேங்களா? நான் ஜென்ரல் ரியாக்ஷனை கீழே எழுதியிருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அல்கீன் இருக்கு, அது கூட நாம HCl போடுறோம், இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது. இப்போ இதை வந்து நம்ம ப்ராப்பரா கத்துக்கணும் இல்லையா? ஸோ மொத்தமா வந்து சொன்னா புரியாது. அப்போ அடிஷன் ரியாக்ஷன்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருது, என்ன ரோல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல அல்கீனை பத்தி நம்ம புரிஞ்சுக்குவோம். அல்கீன்ல வந்து ரெண்டு வகையான அல்கீன் இருக்கு. ஒன்னு வந்து சிமெட்ரிக்கல் அல்கீன், இன்னொன்னு வந்து அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். சிமெட்ரிக்கல் அப்படின்னா டபுள் பாண்ட நீங்க கோடு போட்டு பாருங்க, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு ஈத்தீன் மாலிக்யூல், உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்க இது வந்து ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்ப ரெண்டாவது வந்து பாருங்க, இங்க உங்களுக்கு டூ பியூட்டின் எழுதியிருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க பிரேக் பண்ணி பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு இல்லையா? ஸோ இது சிமெட்ரிக்கல் அல்கேன். இப்போ இந்த மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க, இது சைக்ளோஹெக்சின். சைக்ளோஹெக்சின்ல டபுள் பாண்ட்ல நான் பிரேக் பண்ணி பாக்குறேன். எனக்கு வந்து இந்த கார்பன்ல இங்க ஹைட்ரஜன், இங்க வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன். யூ ஹாவ் ஹியர் சிமிலர் குரூப்ஸ். சரி, இதை விட்டுட்டு நீங்க அடுத்ததா பாக்குறீங்க, இங்கேயும் CH2 வருது, இங்கேயும் CH2 வருது. அடுத்தது பாக்குறீங்க, அப்போ எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாம உங்களுக்கு ஒரே மாதிரியான டிராவல் தான் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சிமெட்ரிக்கல் அல்கேன். அன்சிமெட்ரிக்கல்னா இப்ப புரிஞ்சிருக்கும், ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி ஒரே மாதிரியே இல்லாம இருக்கிறது வந்து அன்சிமெட்ரிக்கல் அல்கேன். ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம வார்த்தையும் இந்த வார்த்தையோட மீனிங்கும் நாம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸாம்பிள் ஃபார் சிமெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக்கல். ஃபர்ஸ்ட் முக்கியமான ரோல் இங்க ஆரம்பிச்சு பிஜிடிஆர்பி அண்ட் சிஎஸ்ஐஆர் எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா அது இதுதான். ஓகேங்களா? முக்கியமான ரூல் அப்படிங்கிறது மார்கானிக் அப்ரூவல். மார்கானிக் அப்ரூவல் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க நல்லா பார்க்கணும், அதுல கொடுத்துருக்கிற வேர்டு பாருங்க. ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் இருந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து அங்க ரெண்டு ப்ராடக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். இஃப் அன் அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் டூ ப்ராடக்ட்ஸ். சரி, அப்போ அதுல ஒன்னே ஒன்னு மட்டும்தான் நமக்கு மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். அதாவது ரெண்டுமே ஃபார்ம் ஆகும், ஆனா ஒண்ணு வந்து உன்னோட அளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல எது அதிகமா ப்ராடக்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கோனிக் சொல்றாரு. 1900 ஐ மீன் சம் 19th செஞ்சுரியில சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ பாருங்க, ஹைட்ரஜன் H+ புரோட்டான் இது எங்க போகுது அப்படின்னா டபுள் பாண்டு கார்பன்ல.
எந்த கார்பனுக்கு எந்த கார்பன்ல நிறைய நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த பக்கம் ஹைட்ரஜன் போகும், விச் மீன்ஸ் புரோட்டான் H பிளஸ் போகும். ஓகேங்களா? அதுக்கு ஆப்போசிட் சைட்ல மீதி இந்த இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? HX பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ இதை நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா ஹாலஜன்ஸ் வில் பி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால இது உங்களுக்கு X மைனஸ் வந்துடும், இது பிளஸ் வந்துடும். அப்போ பாசிட்டிவ் எங்க போகுது? H பிளஸ் பாசிட்டிவ் எங்கப்பா போகுது? அதிகமா அதாவது அதிகமான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய அல்கின் கார்பன். சார் இது இன்னும் எனக்கு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. ஓகே பாருங்க, இன்னும் அந்த ரூல் முடியல. நீங்க எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் திஸ். அல்கீன் கார்பன்னா என்ன அர்த்தம்? டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன். ஓகே, ஸோ இங்க நான் அதை தான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பார்க்கலாம். நான் பிரேக் பண்ணி அதாவது பார்க்குறேன், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்க்குறேன். அல்கீன் கார்பன்ல ஹைட்ரஜன் வந்து எந்த பக்கம் போகும்னு சொல்றாங்க? எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அந்த பக்கம். அப்போ ஹைட்ரஜன் H பிளஸ் அங்க போகுதுன்னா மீதி என்னப்பா இருக்கு? எக்ஸ் மைனஸ் தானே. ஸோ இங்க நம்ம ரியாக்ஷன் என்ன போட்டிருக்கோம்? எக்ஸ் மைனஸ்ங்கிறது என்னன்னு போட்டிருக்கோம் பாருங்க, HCl. ஓகே, ஸோ அப்போ H பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னா சிஎல் கண்டிப்பா உங்களுக்கு என்னவா தான் இருக்கும்? ஓகே, மைனஸா தான் இருக்கும். ஆமாவா? ஸோ அப்போ குளோரின் மைனஸ் வில் பி ஹியர். ஸோ இதுதான் உங்களுக்கு மேஜர் ப்ராடக்டா வரும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? மார்க்கோனிக் சொல்றாரு. ஓகே, ஸோ CH இந்த இடத்துல சிஎல் டபுள் பாண்ட்ல ஒரு பாண்டை பிரேக் பண்ணிடணும். கார்பனோட வேலன்சி வந்து உங்களுக்கு அங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இங்க ஹைட்ரஜன் H பிளஸ் இருக்கிறத நான் இந்த மாதிரி H பிளஸ் சேர்த்துட்டேன். இதை வந்து ஒரே கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? அப்ப அதனால சேர்த்து உங்களுக்கு CH3 அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன். அவ்வளவுதான். மார்க்கோனிக் அப்ரோச் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுப்பா? டபுள் பாண்ட் கார்பன். ஓகே, டபுள் பாண்ட் கார்பன்ல உங்களுக்கு அதிகமான ஹைட்ரஜன் எங்க இருக்கோ அந்த பக்கம் எது போயிடும்? H பிளஸ் போயிடும். அப்போ மீதி இன்னொரு கார்பன், ஏன்னா நீங்க அந்த டபுள் பாண்டை உடைச்சாதான் நீங்க இது பண்ண முடியும். நம்ம அதோட மெக்கானிசம் கீழே பார்ப்போம். இப்போதைக்கு ரூல் என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி யூ கேன் சி த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இங்கேயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதுதான், அல்கீன் கார்பன் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க. அப்படி அல்கீன் கார்பன் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஓகே, ஸோ இதுல ஹெச் வந்து என்னவா பிரிஞ்சிடும்? பிளஸ் ஆகும். புரோமின் வந்து மைனஸ் ஆகும், பிரியுமா? ஓகே, இந்த அல்கீன் போய் என்ன பண்ணும்? ஓகே, இந்த அல்கீன் என்ன பண்ணும்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனை எடுத்துக்குது. அப்போ எடுக்கும்போது இந்த கார்பனா, அதாவது லைக் இந்த கார்பனா இல்ல இந்த கார்பனா, இப்போ என்ன நான் ஏவா பியான்னு மென்ஷன் பண்றேன் பாருங்க. ஏ கார்பன் எடுக்கணுமா பி கார்பன் எடுக்கணுமா அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ CHன்னு இருக்கு பாருங்க. பி கார்பன்ல வந்து உங்களுக்கு ஹெச் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஏ கார்பன்ல ஹைட்ரஜன் இல்ல. அப்ப ரூல் என்ன சொல்லுது? மார்க்கோனிக் அப்ரோச், எந்த பக்கம் நிறைய நம்பர் ஆஃப் அல்கின் ஹைட்ரஜன் எந்த கார்பன்ல அல்கின் கார்பன், ஓகே டபுள் பாண்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க நீங்க என்ன கொடுக்கணும்? ஹைட்ரஜன் தரணும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்? முதல் ஒரு பாண்டை பிரேக் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, பிரேக் பண்ணியாச்சு. இப்போ இங்க வந்து CH2 தான் இருக்கும். இப்போ நான் அதிகமான சாரி 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 ஓகே, 1 மினிட். ஹியர் யூ வில் கெட் CH3. ஆ யா. ஸோ இப்போ நீங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணிடலாம்? CH2ன்னு போட்டுடலாமா? பாருங்க, அதான் CH2ன்னு போட்டேன். இங்க உங்களுக்கு என்ன வந்துடும்? புரோமின் வந்துருமா? கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ கோர் அண்டர்ஸ்டாண்டிங் இது இருந்ததுன்னா போதும். இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி சைக்ளிக் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கார்பனோட வேலன்சி 4. இப்போ 4 பாண்ட் இருக்குமாங்க? கரெக்டாப்பா? யூ மே ஹாவ் 4 பாண்ட்ஸ் ஹியர். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இங்க வந்து இங்கேயும் கார்பன் இருக்கு. ஓகே, இங்கேயும் கார்பன் இருக்கு. இங்க CH3. ஏன் அந்த இடத்துல H3 வருது? கார்பனோட வேலன்சி மொத்தம் 4, அதனால ஒரு பாண்டிங் போயிடுச்சு, அதனால H3 வருது. ஸோ லுக் அட் திஸ் கார்பன் கைஸ். ஓகே, இங்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு கார்பன் இருக்கு, ஆனா அதுல பாண்டிங் எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 4. அப்போ இந்த பர்டிகுலர் ஏ கார்பன்ல உங்களுக்கு என்ன இல்லப்பா? ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுதா பாருங்க. அண்ட் தென் இங்க வந்து உங்களுக்கு இந்த ரெட் கலர் கார்பனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல பாண்ட் 1 பாண்ட் 2 பாண்ட் 3. இப்போ இன்னும் ஒரு பாண்ட் வரணும், அதுதான் ஹைட்ரஜன். இதுதான் வந்து மீனிங். சைக்ளிக்ல இருந்தது இல்ல நமக்கு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்தாங்கன்னா இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு அல்கீன் கொடுத்து ஒரு HX, அதாவது HCl HBr HI கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்?
ஓகே, இட்ஸ் an அடிஷன் ரியாக்ஷன். டபுள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு எந்த பக்கம் நிறைய நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ, ஓகே, அந்த பக்கம் நீங்க என்ன கொடுத்துறீங்க? ஓகே, ஸோ யூ கேன் கிவ், ஓகே, ஹைட்ரஜன். இப்போ நீங்க ரெட் கலர்ல நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க, அந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, ஸோ அந்த கார்பனை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இதை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ ஏ கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கா, பி கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கா? ஏன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டபுள் பாண்ட் கார்பன். ஓகே, பி கார்பன் வந்து எனக்கு ஒரு ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் ஹைட்ரஜனை ஆட் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே அதுல ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு. புது நம்ம இங்க ஹைட்ரஜன் H+ல இருந்து கொடுக்குறோம் இல்லையாப்பா, இதை வந்து நான் கிரீன் கலர்ல போடுறேங்க. அப்ப அந்த இடம் CH2 ஆயிடுமா? யூ காட் இட் கைஸ்? ஓகே, அடுத்தது இருக்கிறது வந்து அயோடின் தான். அயோடின் எடுத்துட்டு வந்து நான் இங்க போட்டுறேன். ஸோ என்னது? டபுள் பாண்ட் கார்பன். இப்போ ஏல ஏ கார்பன்ல அயோடினும் பி கார்பன்ல ஹைட்ரஜனும் போட்டாச்சு. இதுதான் ப்ராடக்ட். ஓகே, சரி. இப்போ ரெண்டு, நீங்க என்ன சொன்னீங்க இன்ட்ரடக்ஷன் அப்போ? ரெண்டு ப்ராடக்ட் வரும்னு சொன்னீங்க. ஆனா நீங்க எழுதியிருக்கிற எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் தான் எழுதியிருக்கீங்க சார் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணும். இல்லை இந்நேரம் வந்து தோணி இருக்கும். சரி, கரெக்ட் தான். நம்ம என்ன சொன்னோம்னா, நமக்கு எப்பயுமே எக்ஸாம்ல மேஜர் ப்ராடக்ட் தான் போய் கேட்பாங்க. அதனாலதான் மேஜர் ப்ராடக்ட் மட்டும் இப்போ உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஸ் பர் தி மார்க்கோனிக் ரூல். சரிங்களா? சரி, ரெண்டு ப்ராடக்ட்ல ஒண்ணு மட்டும் எதனால சார் மேஜரா வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் ஆடட் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு ஆடட் பாயிண்ட் பாருங்க. ரியாக்டிவிட்டி. ஓகே, நம்ம எடுத்துக்கிற HCl, HBr, HI எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த HXல அல்கின் கூட யார் வேகமா ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னா HI தான் ரியாக்ஷன் பண்ணும். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இப்போ அயோடினோட ஹைட்ரஜன் அயோடினோட பாண்ட் லென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பாண்ட் லென்த் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இந்த பாண்ட் வந்து ஈஸியா உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால H+, ஓகே, அயோடின் மைனஸ் ஈஸியா ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு சீக்கிரமா ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதனாலதான் ரியாக்டிவிட்டி ஹைட்ரஜன் அயோடைடுக்கு ஜாஸ்தியா இருக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இதுதான் ஆனா இது வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு ப்ராடக்ட் வருது. அதுல ஏன் சார் ஒண்ணு மட்டும் மேஜர் ப்ராடக்டா வரணும்? இதுக்கு பின்னாடி என்ன கெமிஸ்ட்ரி சார் இருக்கு? ஓகே, பார்க்கலாம். ஏன் இந்த ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும்? ஸோ வெரி சிம்பிள். ஓகே, நீங்க எல்லாரும் கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி படிச்சிருப்பீங்க. ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்கீன் கார்பன்ல தான் ரியாக்ஷன் நடக்க போகுது இல்லையா? அல்கீன் கார்பன் தான் போயிட்டு உங்களுக்கு இந்த பாண்டை உடைக்கும். ஓகே, அப்போ இது வந்து என்னவா மாறிடுது? ஓகே, இந்த பாண்ட் வந்து உடைஞ்சு குளோரின் மைனஸ் ஆகும், ஹைட்ரஜன் வந்து பிளஸ் ஆகும் மாறும். இவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கிற மாதிரி நம்ம பாசிபிலிட்டி போடலாம். ஓகே, இப்ப பாருங்க, ஒரு கார்பனை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த கார்பனை ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த கார்பனை பின்னு வச்சுக்கிறேன். ஏ கார்பன்ல ஓகே ஹைட்ரஜன் அடிஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு CH2 வந்துடும். அப்போ இந்த டெர்மினல் பாண்ட்ல உங்களுக்கு, ஓகே சாரி, இந்த டெர்மினல் கார்பன்ல உங்களுக்கு என்ன வந்துடும் பாருங்க, கேட்டையான் வந்துருமா? கேன் யூ ஏபிள் அண்டர்ஸ்டாண்ட்? யூ வில் கெட் a carbocation here. சார் இது எப்படி சார் நான் புரிஞ்சுக்கிறது? ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கேட்டையான் ஒரு ஆனையன் வரும். இது எலக்ட்ரோலைட்டிக் கிளீவேஜ் படி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாண்டை நான் ஒரு பாண்டை பிரேக் பண்றேன். ஓகே, பிரேக் பண்ணி நான் எது எடுத்துக்கிறேன் பாருங்க, ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன் இல்லையா, H+ எடுத்துக்கிறேன். அப்போ எடுத்துக்கிற கார்பன் இது எலக்ட்ரானிக்கலி ரிச் தான், போய் எதை அட்டாக் பண்ணுது? எலக்ட்ரானிக்கலி புவரை அட்டாக் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இந்த டபுள் ஒன் போய் H+ எடுத்துக்க பிளஸ் அட்டாக் பண்ணுதுன்னா அப்ப எடுத்துக்கக்கூடிய கார்பன் நெகட்டிவ் தானே. இப்போ இந்த ஏ கார்பன்ல ஹைட்ரஜன் அடிஷன் ஆச்சுன்னா இப்ப இது நெகட்டிவ், அப்போ இது வந்து பாசிட்டிவா இருக்கும், isn't it? ஓகே, இப்போ நான் போட்டுக்கிறது படி பார்க்கும்போது அதே போல நீங்க இன்னொரு பாசிபிலிட்டி சொல்லணும். ஓகே, இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? ஸோ CH3. ஓகே, கடைசி பி கார்பன் வந்து ஹைட்ரஜனை எடுத்துக்கிறது. அதாவது ரெண்டு பாசிபிலிட்டி, ஏவும் எடுத்துக்கலாம் ஹைட்ரஜனை, பியும் எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு ரெண்டு பேருமே இதுல எடுத்துக்கலாம். ஆனா யார் வந்து சீக்கிரமா ஃபார்ம் ஆவாங்க அப்படிங்கறது தான் இப்போ முதல் விஷயம். இதுல வந்து பிரைமரி கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. ஓகே, இதுக்கு பேர் வந்து பிரைமரி கார்போகேட்டையான். ஏன் அந்த பிரைமரி கார்போகேட்டையான் சொல்றோம்? கார்போகேட்டையான், கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா கார்போகேட்டையான். ஓகே, அதுல வந்து உங்களுக்கு ஒரே ஒரு அல்கைல் செயின் மட்டும் இருக்கு அப்படின்னா, ஓகே, அந்த கார்பனை சுத்தி ஒரே ஒரு அல்கைல் செயின் இருக்குன்னா பிரைமரி. இப்போ கார்போகேட்டையான் இருக்கிற அந்த கார்பனை சுத்தி உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயும் கார்பன் செயின் இருக்கு, ரைட் சைட்லயும் கார்பன் செயின் இருக்கு. இப்போ ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால
செகண்டரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2 டிகிரி அப்படின்னு கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. இது கார்போகேட்டையன். இப்போ ஸ்டெபிலிட்டி வைஸ் நீங்க படிச்சிருக்கலாம். ஓகே, படிச்சிருப்பீங்க. பாருங்க, டெர்ஷரி வில் பி மோர் ஸ்டேபிள் தென் தி செகண்டரி அண்ட் பிரைமரி. நான் ஓவரால் ஆர்டர் எழுதல, சும்மா இங்க என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிருக்கேன். இப்ப ஸ்டேபிள்னா என்ன சார், நீங்க எதை மீன் பண்றீங்க? ஸ்டேபிள்ங்கிறது எல்லாருமே கெமிஸ்ட்ரி மக்களே, ஸ்டேபிள் அப்படிங்கிறது முதல்ல ஃபார்ம் ஆகுறதுங்கிறது தான் அர்த்தமே. இதை நம்ம சரியா நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை சார். நிறைய பேர் சொன்னோம் சார் நான் ஸ்டேபிளா இருக்கேன், ஒரு இதுக்கு ரியாக்ஷன் பண்ணணும் இப்படி நினைப்போம். அப்படி கிடையாது. ஸ்டேபிள் அப்படிங்கிறது முதல்ல ஃபார்ம் ஆயிரும், ரியாக்ஷனுக்கு ரெடியா இருக்கும். ரைட்டா? சோ அதான் இப்ப எப்படி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா அடுத்து ஹோம் லோன் வாங்கிட்டு வீடை கட்டிடுவீங்க. இல்லைன்னா நம்மளால வாங்க முடியுமா? ஸ்டேபிள்னா என்ன அர்த்தம்? அதான் நான் வந்து ஆஹ், எதுக்கும் வருத்தப்படாம இருப்பேன், வேலை கிடைச்சிருச்சா ஐம் செட்டில்டு அந்த மாதிரி. ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா அதனுடைய அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகி தன்னை நிலைநிறுத்திக்குது. ஓகே, சோ அந்த மாதிரி தான். ஸோ லைக் செகண்டரி யூஆர் கெட்டிங் செகண்டரி கார்போகேட்டையன் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்ப இதுதான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னா முதல்ல இதுதான் ஃபார்ம் ஆகும். ரைட்? இப்படி இது முதல்ல ஃபார்ம் ஆயிருது பாருங்க. ஓகே, நான் அதை மட்டும் ஸ்டேபிள் கார்போகேட்டையன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து ரியாக்ஷன் பண்றேன். அந்த ரியாக்ஷன் பண்ணும்போது குளோரின் ஓகே மைனஸ் இருக்குமா, அந்த குளோரின் மைனஸ் அட்டாக் பண்ணுது பாருங்களேன். இந்த மைனஸ் போய் அந்த பிளஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ரெண்டாவது பொசிஷன்ல குளோரின் வந்துருமா? யூ காட் இட் ஆல் ஆஃப் யூ. ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் சிஎல் மைனஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே, டெர்மினல் கார்பன்ல உங்களுக்கு குளோரின் வந்துடும். பாருங்க, இதுதான் சொன்னோம், 2 ப்ராடக்ட் வருது. 2 ப்ராடக்ட்ல ஒண்ணுதான் மேஜர், இதுதான் மேஜர். இது மேஜர் வரதுக்கான காரணம் என்ன? மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகிறதுனால. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கார்போகேட்டையனுடைய பிரைமரி செகண்டரி தெரியல அப்படின்னா அப்படியே ரைட் சைட்ல பாருங்க, நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்படியே கமெண்ட் பாக்ஸ் ஐ மீன் சேட் லைவ்ல போடுங்க. ஓகே, பார்த்துட்டு ஒவ்வொன்றா போடுங்க. இங்க 1 2 3 4ன்னு போட்டிருக்கேன்ப்பா. ஓகே, போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ கூட பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க போட்டுருங்க, அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரைமரி, ஏன்னா உங்களுக்கு கார்போகேட்டையான் வந்து ஒரு செயின் இருக்கு. கார்போகேட்டையான்ல இருந்து அடுத்து 2 செயின்ஸ் செகண்டரி. கார்போகேட்டையான் வந்து ஒரே செயின் தான். கார்போகேட்டையான் எங்க இருக்குன்னு பாருங்க, பிரைமரி. கார்போகேட்டையான்ல 3 இருக்கு, அதனால இது டெர்ஷரி. ஓகே, இப்ப நம்ம பார்த்தது மார்க்கோனிக் ஆஃப் ரூல். ஓகே, ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல்னா என்ன? ஒண்ணும் இல்லை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ உங்களுக்கு எப்ப மார்க்கோனிக் வரும், எப்ப ஆன்டி மார்க்கோனிக் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்ததுன்னா போதும் இல்லையா? ஆன்டி மார்க்கோனிக்ங்கிறது 2 சூழ்நிலையில வரும். ஓகே, நீங்க அதை பாக்குறீங்க, பார்க்கும்போது 2 சூழ்நிலையில வரும். என்னென்ன சூழ்நிலை, என்னென்ன செனாரியோ அப்படின்னா, அன்சிமெட்ரிக்கல் அல்கின் இருந்து, இப்ப மார்க்கோனிக்கும் ஆன்டி மார்க்கோனிக்கும் உங்களுக்கு அன்சிமெட்ரிக்கல் இருந்தா மட்டும்தான் வரும். சிமெட்ரிக்கலா வந்துருச்சுன்னா என்ன சார் பண்றது? ரெண்டுமே யூஸ் ஆகாது. 2 ரூலுக்கும் அங்க வேலிடே கிடையாது. ரூல் ஒர்க் ஆகவே ஆகாது. ஓகே, கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதனால தெளிவா கவனிங்க. ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா, ஒண்ணு HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு மட்டும்தான். அதே ஒரு சில நேரத்துல கேட்பாங்க சார் HCl இருந்து பெரா அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ் வராது. அது ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூலை ஃபாலோ பண்ணாது. ஓகே சார், அப்ப அது என்ன ரூலை ஃபாலோ பண்ணும்? ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு என்னதான் வரும்? மார்க்கோனிக் ஆஃப் ரூலை தான் அது ஃபாலோ பண்ணும். சார் அப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சயின்ஸ் இருக்கா அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ் இருக்கு. அதுதான் கிர்ச்சாஃப் அப்படிங்கிறவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த ஆன்டி மார்க்கோனிக் ரூல் அப்படிங்கிறது கிர்ச்சாஃப் லா அப்படின்னு ஒன்று, கிர்ச்சாஃப் ரூல் இருக்கு. அந்த மாதிரி அதுதான் இப்படி நம்ம மாத்தி வச்சிருக்கோம். ஓகே, அவர் பேர் சொல்லாம இப்படி பேரை மாத்தி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ லேட்டஸ்ட் ஏன் வந்து HBr இந்த பிரின்ஸ் ஆஃப் பெராக்சைடு கூட மட்டும் இது ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த பெராக்சைடு HBr உடைக்க முடியுது. பெராக்சைடு போய் HBr உடைக்க முடியாது. உடைக்க முடியறதுனாலதான் பெராக்சைடு போய் HCl உடைக்க முடியுதா? அந்த ஹைட்ரஜன் குளோரின் பாண்டை உடைக்க முடியுதா சார்னா முடியல. அதனால அது ஒர்க் ஆகல. சார் இப்போ உடைக்கிறதுக்கும் உடைக்காததுக்கும் என்ன சார் காரணம்? ஓகே, எல்லாமே நானே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க போய் கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் புக்கு கண்டுபிடிங்க, சாட் ஜிபிடில போடுங்க. ஓகே, ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் தரேன். என்ன ஹிண்ட் அப்படின்னா, பெராக்சைடு இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ், ஓகே, அது எல்லாமே மேக்சிமம் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, மேக்சிமம் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, அன்சிமெட்ரிக்கல் அல்கின் HBr இருந்து
அது கூட இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, பெராக்சைடு ஒரு பெர் ஆசிட்ஸ் இருந்தா போதும். ஓகே, நான் உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் பெராக்சைடு, செகண்ட் ஒன் வந்து பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன், சல்ஃபியூரிக் ஆசிட்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன், அது பேர் தான் பெர் சல்ஃபியூரிக் ஆசிட். அதனுடைய காமன் நேம் உங்களுக்கு தெரியும், கேரோஸ் ஆசிட். ஓகே, ஸோ இதுல ஏதாவது ஒரு பெராக்சைடு கொடுக்கலாம், கொடுத்துட்டு ஓகே ஒரு அல்கீனோ ஹெச்பிஆர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு இருந்ததுன்னா ஆன்டிமார்கோனிக்கு போகும். ஒண்ணு. வேற எப்ப சார் ஆன்டிமார்கோனிக்கா போகும்? இது பெரும்பாலான தெரியறது இல்ல. ஓகே, இந்த செகண்ட் பாயிண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, என்னன்னா உங்களுக்கு அல்கீன் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்போட டைரக்ட் அட்டாச் ஆயிருந்ததுன்னா, ஓகே ஸோ பாருங்க, NO2 நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், NO2ங்கிறது மைனஸ் ஐ எஃபெக்ட்ல வரும். ஓகே, அதே ஆல்டிகேடு மைனஸ் ஐ எஃபெக்ட்ல வரும், ஃப்ளூரின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் வரும், இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சார் அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா அது பெராக்சைடு ரியாக்ஷன், சாரி ஆன்டிமார்கோனிக் குரூப் போகும். மார்கோனிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க, இப்பதான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ கேன் see the example first of all. ஓகே, HBr in the presence of ஹைட்ரஜன் பெராக்சைடு. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நம்ம ஃபோக்கஸ் எப்பயுமே ஓகே இங்க அல்கீன் தான், ரைட்டுங்களா? ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணி பாருங்க. ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரோல் என்னப்பா, AMR, ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரோல் என்ன சொல்லுது? ஓகே, மார்கோனிக் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுது. திங்க் பண்ணி பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்க, மார்கோனிக் என்ன சொன்னாருன்னு. ஓகே, திங்க் பண்ணிட்டீங்களா? பாருங்க, மார்கோனிக் என்ன சொன்னாரு, அல்கின் கார்பனை பாருங்கப்பா, அதை ஏபின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், இது என்னோட டச். ஓகே, எதுல வந்து அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க வந்து என்ன பண்ணணும், ஹைட்ரஜனை போட சொல்லி மார்கோனிக் சொன்னார் இல்லையா? அதுக்கு அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா பண்றது ஆன்டி மார்கோனிக். அவர் சொன்னதுக்கு எப்படி ஆப்போசிட் என்ன பண்றது, கம்மியா இருக்கிற பக்கம் ஹைட்ரஜன் போட்டுற வேண்டியதுதான் இல்லையாப்பா? இப்போ ஹைட்ரஜன் இங்க போட்டுட்டு குரோமினை இங்க போட்டுறோம், அவ்வளவுதானே? கேன் யூ ஏபிள் அண்டர்ஸ்டாண்ட்? CH3 CH, அங்க ஒரு ஹைட்ரஜன் வருதுப்பா. ஓகே, அதனால யூ கேன் கெட் CH2, தென் இங்க CH2Br. இதுதான் வந்து மேஜர் ப்ராடக்ட். மைனர் ப்ராடக்டும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுக்கான ரீசன் தெரிஞ்சுட்டு வாங்க, ஏன் வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து இது தருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வாங்க. இப்போ நம்ம மார்கானிக் அப்ரூவலுக்கு வந்து கார்போகேட்டையான் வச்சு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸ்டடி பண்ணி பாருங்க, எங்கேயும் கிடைக்கலையா புக்ல தேடுங்க, புக் எதுவும் கிடைக்கலையா சிபிஎஸ்சி புக்கு பாருங்க, நம்ம ஸ்டேட் போர்ட் புக் பாருங்க, 11th ஸ்டாண்டர்ட்ல ஹைட்ரோ கார்பன்ஸ் அங்க இருக்கு, தெளிவா இருக்கு, சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, செகண்ட் ஒன் பாருங்க. ஓகே, அதே தான், டபுள் பாண்ட் கார்பனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஓகே, ஹைட்ரஜன் இந்த பக்கம் போகும், லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சைட், இங்க ஹைட்ரஜன் இங்க புரோமின். ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ண வேண்டியது, ஓகே மார்கோனிக் தெரிஞ்சிருக்கணும், ஆன்டி மார்கோனிக் தெரிஞ்சிருக்கணும். டபுள் பாண்ட் பிரேக் பண்ணிட்டு ஓகே சிங்கிள் பாண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. you'll get Br here and you'll get CH. ஓகே, புரிஞ்சுதா பாருங்க, இதுதான் இதுல மேஜர் ப்ராடக்ட். கிளியர்? ஓகே சார், நீங்க கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் வந்து HBr இந்த பிரின்ஸ் பெராக்சைடு கூட போட்டு போது கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது பாயிண்ட் கொடுக்கவே இல்லையா சார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸாம்பிள் தந்துடுறேன். ஓகே, ஸோ கைண்ட்லி லிசன். ஓகே, ஸோ இப்போ I have CH2 double bond CH. ஓகே, அண்ட் aldehyde here. இப்போ நான் இந்த பர்டிகுலர் இதில் HCl போடுறேன்ப்பா. ஓகே, என்ன போடுறேன்ப்பா, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சார் நல்லா கவனிங்க, ஏன் இதை நான் தனியா கூப்பிட்டு எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கு. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டபுள் பாண்ட் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, டபுள் பாண்ட் கார்பன் போய் கண்டிப்பா என்ன எடுத்துக்கும், ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்குமா? அப்போ ஹைட்ரஜனை வந்து டெர்மினல்ல, அதாவது நான் ஏபின்னு மார்க் பண்ணிக்கிறேன், இந்த கார்பன் இந்த கார்பன், ரெண்டு கார்பன்லயும் ஹைட்ரஜனை அடிஷன் பண்ணி கேட்டையான் எழுதி பார்க்கலாம். சரிங்களா? CH3 நடுவுல இருக்கக்கூடிய கார்பன்ல இப்படி போடுறேன், அண்ட் ஆல்டிஹைட் இருக்கு. இது வந்து என்னப்பா, ஏ கார்பன்ல ஹைட்ரஜன் போடுறது. அடுத்து பி கார்பன்ல ஹைட்ரஜன் எடுக்கிற மாதிரி போடுவோம். CH2 CH
அங்க ஹைட்ரஜன் இருக்கிற புதுசா போடுறதுனால ஐ வில் புட் 2 ஹியர். ஓகே, 2 தென் ஆல்டிஹைட். ஓகே, இப்போ நம்ம ஏ கார்பன்லி கேட்டையான் போடுறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே, நமக்கு தெரியும், என்ன தெரியும், கார்போகேட்டையான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா டொனேட்டிங் குரூப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதே மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஐ எஃபெக்ட், சாரி பிளஸ் ஐ எஃபெக்ட், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஐ எஃபெக்ட். சார், இப்போ எனக்கு இதெல்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங்னு தெரியாது, இதெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னு தெரியாது சார் அப்படின்னா, டோன்ட் வரி. கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, we can see. ஓகே, ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட் அண்ட் பிளஸ் ஐ எஃபெக்ட் தெரியாதா? யூனிட் நம்பர் 8ல இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம யூனிட் நம்பர் 8ல டிஸ்கஸ் பண்ணிருவோம். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஆல்டிகைட் அப்படிங்கிறது எதெல்லாம் கார்பனைல் ஒட்டி வருதோ, கார்பனைல் கார்பன்ல டைரக்டா அட்டாச் ஆயிருந்ததுன்னா, ஓகே, கார்பனைல் கார்பன் இருந்தா அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ நம்ம கார்போகேட்டையான் டைரக்டா வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, நம்ம கார்போகேட்டையான் டைரக்டா கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. யூ காட் இட். இது கார்பன் CH2 அப்படிங்கிறது உங்களுக்கு பிளஸ் ஐ எஃபெக்ட்ல வரும், விச் மீன்ஸ் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல வரும். இங்க எதுல இருக்கு பாருங்க, மைனஸ் ஐ எஃபெக்ட்ல இருக்கு, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர்ல இருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கார்போ கேட்டையான பத்தி, ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிற கேட்டையான பத்தி. கரெக்டா? புரியுதா பாருங்க. ஸோ இப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிளஸ் ஐ. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ ஏ மோர் ஸ்டேபிளா பி மோர் ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு பி தான் மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஆமா தானப்பா? ஓகே, ஸோ அப்போ நான் எல்லாத்தையும் இதை அப்படியே delete பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு ஒருவேளை எழுதணும் அப்படின்னா வீடியோவை முன்னாடி ஓட்டிட்டு பாஸ் பண்ணிட்டு எழுதுங்க. ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், மீதி இருக்கிற குளோரின் மைனஸும் வந்துடும். ஸோ விச் மீன்ஸ் CH2, ஓகே, Cl, தென் CH2 அண்ட் CH4. இப்போ எடுத்துக்கிட்ட ரியாக்டன்ட்டுக்கும் ஓகே ப்ராடக்ட்டுக்கும் என்ன இதுன்னு பாருங்க, ஆன்டி மார்கானிக் அப்ரூவல் தானே வந்திருக்கு. CH2 டபுள் பாண்ட் CH, CH4. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன வித்தியாசம் பாருங்க. ஹைட்ரஜன் எங்க போயிருப்போம்? ஓகே, கம்மியான ஹைட்ரஜன், கம்மியா அல்கீன் கார்பன்ல எங்க கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அந்த பக்கம் ஹைட்ரஜன் போயிருக்கு. கரெக்டா? இது சொன்னது யாரு? அதாவது இந்த பேட்டர்ன் யாரோடது? ஆன்டி மார்கானிக்கோடது. அவ்வளவுதானே? ஓகே, ஸோ நாளைக்கே இந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு இது வந்து மார்கானிக் ரூலை ஃபாலோ பண்ண, ஆன்டி மார்கானிக் ரூலை ஃபாலோ பண்ணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கலாம், கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால பார்த்துக்குங்க. ஸோ ஈஸியான ஒன்று தான். ஓகே, சரி. எப்பெல்லாம் ஆன்டி மார்கோனிக் ரூல் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணாது? நாட் ஓன்லி ஆன்டி மார்கோனிக், ஆல்சோ மார்கோனிக். ஓகே, மார்கோனிக் அண்ட் ஆன்டி மார்கோனிக் வந்து எப்போ ப்ராப்பரா வேலை செய்யாது, எப்படி சொல்லலாம். ஓகே, ப்ராப்பரா வேலை செய்யாது. உங்களுக்கு என்னன்னா ஒரு 2 3 பாயிண்ட் அதை கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, வேர் மார்கோனிக், ஓகே, மார்கோனிக் ஓகே ஸ்லாஷ் போட்டிருக்கேன் அண்ட் ஆன்டி மார்கோனிக் எப்போ ஒர்க் ஆகுது? ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்ததுன்னா, சார் அது எப்படி சார் எனக்கு தெரியும், சொல்லித்தரேன். ஓகே, ரிங் எக்ஸ்பென்ஷன் வந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி சிமெட்ரிக்கல் அல்கீன் வந்துச்சுன்னா, அதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அதனால இந்த பாயிண்டா நான் ஆட் பண்ணல. சிமெட்ரிக்கல் அண்ட் சிமெட்ரிக்கல் வந்துச்சுனாலும் உங்களுக்கு மார்கோனிக் ஆன்டி மார்கோனிக் ஒர்க் ஆகாது. ஓகே, சரி. இப்போ இங்க பாருங்க, நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோமோ அது அதை இங்க பண்றோம். ஓகே, ஸோ லெட் அஸ் சே இந்த டபுள் பாண்ட் கார்பன்ல எந்த பக்கம் நிறைய நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த பக்கம் ஹைட்ரஜன் போடுறோம். ஓகே, அப்போ இங்க என்ன ஆகும்? உங்களுக்கு பாருங்க, டபுள் பாண்ட் உடைஞ்சதுன்னா இங்க கேட்டையன் ஃபார்ம் ஆகுமா? ஆமா தானேப்பா? ஓகே, அங்க ஆக்சுவலா Cl வர வேண்டியது. ஆனா அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் எழுதணும், ப்ராடக்ட் இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி எழுதக்கூடாது, தப்பு. அது ஏன் அப்படிங்கிறத சொல்றேன், கவனிங்க. ஓகே, CH3 CH, CH3 CH, ஓகே, CH2. ஓகே, இப்போ புதுசா வந்த ஹைட்ரஜனை நான் இங்க வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன் CH3ன்னு சொல்லி. ஓகே, ஹியர் யூ வில் கெட் CH3. இங்க கேட்டையான் போட்டுட்டேன். உங்க பார்க்கும்போது தெரியுது இது வந்து செகண்டரி கார்போ கேட்டையான் இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரைமரியோ இல்ல செகண்டரியோ கார்போ கேட்டையான் இருந்து பக்கத்துல ஒரு ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆனுச்சுன்னா
உங்களுக்கு டெர்ஷரி வர மாதிரியோ பென்சைலிக் வர மாதிரியோ, அதாவது இதை விட செகண்டரி விட மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வர மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து let us say CH3 positive, okay, then CH2 CH3 and இங்க CH3. இப்போ இது வந்து பாருங்க உங்களுக்கு டெர்ஷரி வந்துருச்சா சார்? ஒன்று சிம்பிள் தான் சார். இது வந்து என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவா கொடுக்குறேன். ஓகே, பாருங்க இப்போ ஒரு 1 to ஷிஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னாவது, அதாவது இந்த கார்பன்ல இருந்து பொசிஷன் அடுத்த கார்பனுக்கு மாறுது. அப்போ 1 2 பக்கத்துலயே மாறுறது, அதுதான் 1 to ஹைட்ரஜன் ஷிஃப்ட். ஓகே, ஸோ மாறிடுச்சு. புரியுதுங்களா? ஓகே, இதுல தான் உங்களுக்கு என்ன வரும்? குளோரின் மைனஸ் ஆட் ஆகும். ஸோ யூ கெட் CH3 CH3 Cl CH2 CH3. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, வெரி சிம்பிள். அப்போ நார்மலா ஆன்டி மார்கோனிக்கோ அல்லது மார்கோனிக்லாம் போட்டோம்னா அந்த மாதிரிலாம் வராது. ஓகே, ஸோ இப்போ நீங்க HClங்கிறதுனால மார்கோனிக் போடுவீங்க. மார்கோனிக் போடும்போது இந்த இடத்துலயே நீங்க புரோமின் வரைஞ்சு, சாரி, குளோரின் வரைஞ்சிருவோம் இல்லையா? ஸோ அப்படி எழுதக்கூடாது, அதுதான் தப்புன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ரிங் எக்ஸ்பென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தா, ரிங் எக்ஸ்பென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பை நான் முதல்ல எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சரி, அதுக்கும் ஒரு ஐடியா ட்ரிக் சொல்லி தரேன். ஓகே, நல்லா கவனிங்க. அல்கின் கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போயிட்டு உங்களுக்கு அட்டாக் ஆகும் இல்லையா? இப்போ ஹைட்ரஜன் வந்து ஓகே, ஏ கார்பன் பி கார்பன், ஏ கார்பன்ல போச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? செகண்டரி வந்துருமா? ஆமா தானப்பா? இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கேட்டையான், கரெக்டா? பி கார்பன் உங்களுக்கு என்ன வந்துருது? கேட்டையான் வந்துருதா? ஓகே, இது வந்து உங்களுக்கு என்ன வந்துடும்? செகண்டரி கார்போகேட்டையான். இது அப்படியே உல்டாவா மாத்தி பாருங்க, பிரைமரி தான் வரும். அதனால நான் அதை எழுதல. புரியுதுங்களா? ஏன் பிரைமரி வந்து லெஸ் ஸ்டேபிள் தேன் தி செகண்டரி. செகண்டரி தான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். இப்போ எப்ப ரிங் எக்ஸ்பென்ஷன் ஆகும்னு நான் தெரிஞ்சுக்கிறது? ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ரிங்ல இருந்து மொத கார்பனே கேட்டையானா இருந்துச்சுன்னா, ஓகே, ரிங்ல இருந்து மொத கார்பனே கேட்டையானா இருந்தா, ஸோ சார் பாருங்க, ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்ப என்ன தோணுது? ரிங்ல இருந்து மொத கார்பனே கேட்டையானா இருந்தா, கரெக்டா? ரிங்ல இருந்து மொத கார்பனே கேட்டையானா இருந்தா, இது ரிங்கு. ஓகே, ரிங்ல இருந்து பக்கத்து கார்பனே கேட்டையனா இருந்தா, இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ரிங்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ ரிங் எக்ஸ்பென்ஷன் அங்க பாசிபிலிட்டி வரும். ஓகே, ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இங்க வந்து ஒரு 5 மெம்பர் தான். ஓகே, கரெக்ட். இப்போ உங்களுக்கு ரியாக்டன்ட்ல வந்து ஒரு 5 மெம்பர் இருக்கு. அந்த 5 மெம்பர் ரிங் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா யூ வில் கெட் as a 6 மெம்பர் ரிங். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? ட்ரெடிஷ்னலா நம்ம போட்டு வச்சிருக்க மார்கோனிக் ஆன்டி மார்கோனிக் மாதிரி நம்மளால போட முடியாது. ஓகே, டைரக்டா நான் ஆன்சர் எழுதிட்டேன். ஓகே, மெக்கானிசம் மத்ததெல்லாம் நம்ம கிளாஸ் ரூம் செஷன்ல தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ எப்பெல்லாம் வந்து ஆன்டி மார்கோனிக் மார்கோனிக்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது? ஒண்ணு, இந்த மாதிரி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை வந்து ஜாஸ்தி ஆகிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒண்ணு. அதே மாதிரி ரெண்டாவது, ரீஅரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் வராது. ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தாலும் வராது. இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம கிளாஸ் ரூம்ல தான் பார்க்க முடியும். வில் டேக் டைம். அண்ட் ரிங் எக்ஸ்பென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தாலும் வராது. சிமெட்ரிக்கல் அல்கின் இருந்தாலும் வராது. இந்த மாதிரி கேசஸ்ல மார்கோனிக் ஆன்டி மார்கோனிக் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாமா? இதை மட்டும் பாருங்க. அடிஷன் ஆஃப் ஹெச்எக்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகே, மீனிங் ஆஃப் சிமெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின் தெரிஞ்சிருக்கணும். மார்கோனிக் ஆன்டி மார்கோனிக் என்ன வித்தியாசம் மட்டும் பாருங்க. டபுள் பாண்ட் கார்பனை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. அதுல ஹைட்ரஜன் எந்த டபுள் பாண்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் ஹைட்ரஜனை போட்டுருங்க. மீதி இருக்கிற சைட்ல உங்களுக்கு என்ன ஆனையன் குளோரினோ புரோமினோ ஹைட்ரனோ என்ன இருக்கோ அதை போட்டுடலாம். அவ்வளவுதான். இது மார்கோனிக். இதுக்கு அப்படியே ஆன்டி மார்கோனிக். எப்ப இந்த ரெண்டு ரூலும் ஒர்க் ஆகாது உங்களுக்கு பாருங்க? எப்போ இது ரெண்டு ஒர்க் ஆகாது? ஓகே, கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி நோக்கி போச்சுன்னா ஒண்ணு. ரெண்டாவது, ரிங் எக்ஸ்பென்ஷன் இருந்துச்சுன்னா. ஓகே, இந்த கார்போகேட்டையான் இது இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் ரூம் செஷன்ல இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே 2 3 எக்ஸாம்பிள் கொடுப்பேன் கிளாஸ் ரூம் செஷன்ல. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்ல இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எது மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்கோம்? HBr அண்ட் பெராக்சைடு மட்டும் தான், வேற எதுவுமே வராது. அண்ட் இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். இது கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். இதுப்பா எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா. ஓகே,
இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நீங்க பார்த்த அந்த செஷன்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஆர்பில. ஓகேங்களா? ஏன்னா அதுதான் பேஸ். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். சரியாப்பா? சரி. அடுத்தது நம்ம பார்க்க போறது அடிஷன் ஆஃப் ஹாலஜன். ஓகே, ஹாலஜன் வந்து சிம்பிள் தான். ஓகே, இப்ப இனிமே வந்து உங்களுக்கு ட்ரிக் மட்டும்தான். பாருங்களேன், டபுள் பாண்ட் இருக்கா? டபுள் பாண்ட் பிரேக் பண்ணுங்க. இங்க ஒரு புரோமின், இங்க ஒரு புரோமின். அவ்வளவுதான். என்ன ஒண்ணு, ஒரு புரோமின் கீழே ஆட் ஆச்சுன்னா இன்னொரு புரோமின் வந்து மேல ஆட் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா? பாருங்க, ஒரு குளோரின் வந்து கீழே ஆட் ஆனா இன்னொரு புரோமின் வந்து மேல ஆட் ஆகும். ஆனா நீங்க எழுதும்போது எழுதும்போது நீங்க பக்கத்து பக்கத்து கார்பன்ல தான் எழுதுவீங்க. அதுல உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வேணாம். சரியாப்பா? ஓகே. நெட் ரிசல்ட் ஏன் இந்த மாதிரி சொல்றேங்கிற அர்த்தம் இனிமேல் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரியும். இதுக்கு பேரு ஆன்டி அடிஷன் அப்படின்னு பேரு. ஆப்போசிட் சைட்ல வந்து இருக்கிறது ஆன்டி அடிஷன். ஓகே, அப்ப புரோமினேஷன் நீங்க பண்றீங்க. இதுக்கு பேரு என்னப்பா? புரோமின் ஆட் பண்றோம் இல்லையா? அதனால இதுக்கு பேரு புரோமினேஷன். ஓகே, சோ என்ன மாதிரியான இன்டர்மீடியட்ல போகுதுன்னா, ஓகே, சைக்ளிக் புரோமோனியம் அயன். அப்ப நீங்க எந்த ஹாலஜன் எடுத்துக்கிறீங்களோ அந்த ஹாலஜன் மாதிரி அந்த ஹாலஜன் அதான் நான் வந்து டைரக்டா சைக்ளிக் ஹாலோனியம் அப்படின்னு போட்டிருக்கேன். சரி, இது ஆக்சுவலா என்னதான் நடக்குது பார்க்கலாமாப்பா? பாருங்க. ஸோ CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஓகே, புரோமின் உங்களுக்கு ஆக்சுவலா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? புரோமின் பாண்டு, இன்னொன்னு வந்து புரோமின் இருக்குப்பா. ஓகே, இப்போ நான் அல்கின் என்ன பண்ணுன்னா, நேரா போய் முதல்ல இதை உடைச்சிரும். உடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது மேல ஐ மீன் ஒரு பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா ஒன்னு வந்து நெகட்டிவாகவும் இன்னொன்னு வந்து பாசிட்டிவாகவும் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். அல்கின் வந்து எலக்ட்ரானிக்கலி ரிச்சுப்பா. ஓகே, அல்கீனோ அல்கைனோ, அதாவது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் வந்து எலக்ட்ரான் அதிகமா வச்சிருக்கக்கூடியது. அப்ப அது எலக்ட்ரான் கம்மியா இருக்கிறத தான் எடுத்துக்கும். அப்ப இங்க யார் எடுத்துக்குவாங்க? பாசிட்டிவ் புரோமின் எடுத்துக்குமோ? பாருங்க. அப்படி எடுக்கும்போது ஓகே, எப்படி எடுத்துக்குதுன்னா இந்த மாதிரி எடுத்துக்குது. பாருங்க. ஓகே, இப்ப புரோமின் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஓகே, ஏன் பாசிட்டிவ் சார்ஜ்? புரோமின் வந்து அதனுடைய வேலன்சி ஒண்ணுதான். ஓகே, ஹாலஜனோட வேலன்சிஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒண்ணுதான். அதாவது இங்க இந்த பர்டிகுலர் சினாரியோல ஒண்ணு. ஏன்னா இப்போ நீங்க ஃப்ளூரின் தவிர மற்றதுக்கெல்லாம் வந்து நிறைய இருக்கு, ஆக்சிடைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க பர்டிகுலரா ஆர்கானிக்ல உங்களுக்கு வந்து ஒன்று தான். அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு பாண்ட் ஆயிருக்கிறதுனால எர்கட்டின் பாசிட்டிவ். இதுக்கு பேர் தான் சைக்கிள் புரோமோனியம் அயன். ஓகே, இதுக்கு பேர் தான் சைக்கிள் புரோமோனியம் அயன். இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் தானே வந்திருக்குப்பா. இப்போ இன்னும் யார் பெண்டிங் இருக்கிறாங்க? புரோமின் மைனஸ் இருக்குல்ல? ஓகே, புரோமின் மைனஸ் நேரா வந்து எந்த பக்கம் ரிங் ஃபார்ம் ஆயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல டப்புன்னு ஒரு அடி அடிச்சதுன்னா இந்த பாண்ட் வந்து உடஞ்சிரும். இப்போ உடஞ்சிருச்சுன்னா CH3 CH2. ஓகே, இந்த இடத்துல புரோமின் இருக்கா? பாருங்க, இது அட்டாக் பண்ண புரோமினா. இதனாலதான் சொன்னோம் ஆப்போசிட் சைட்ல தான் இருக்கும் அது. ஓகே, இப்போ உங்களுக்கு பக்கத்து பக்கத்து கார்பன்லயே ஃபார்ம் ஆகுறதுனால இதுக்கு பேர் வந்து ஓகே விசினல் டைஹாலைடு. ஒரே மாதிரியான ஹாலஜன் பாருங்க. விசினல் டைஹாலைடு ப்ராடக்ட், ஜெனரல் நேம். ஓகே, இப்போ ஒரு அல்கேன் புரோமினேஷன் ஆச்சுன்னா யூ வில் கெட் விசினல் டைஹாலைடு. கிளியர்பா? ஓகே, இதோட இன்டர்மீடியட் சைக்ளிக் புரோமோனியம் அயன். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, UGTRBல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரைட்டுப்பா? சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்க கான்செப்டா மைண்ட்ல வாங்கிக்கிட்டு ப்ரொசீட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, இது அடிஷன். ஓகே, ஆன்டி அடிஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே, பாருங்க அடுத்தது இதுல நான் இன்னும் உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் பாருங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு இடமும் கூட. ரெண்டாவது இது வந்து என்னன்னா, ஓகே, உங்களுக்கு அல்கீன் கார்பன் இருக்கா? ஓகே, ஒரு ஹாலஜன் இருந்து இந்த மாதிரி CS2 இருந்ததுன்னா, அதாவது நீங்க இதை எப்போ அடிஷன் ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கிறது? ஓகே, ரொம்ப ஈஸி. பாருங்க, குளோரின் இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்து நாட் ஓன்லி புரோமின். ஓகே, இதே இடத்துல உங்களுக்கு X2ங்கிற இடத்துல குளோரினோ புரோமினோ இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். இருந்து உங்களுக்கு கூட ஏதாவது ஒரு சால்வெண்ட் இருக்கணும். சால்வெண்ட் இருந்தாதான் அது அடிஷன் ரியாக்ஷன். சால்வெண்ட்னு எதை சார் சொல்றீங்க? ஒண்ணும் இல்லை, இங்க பாருங்க, கார்பன் டெட்ரா குளோரைடு போட்டிருக்கேன்னா. ஓகேப்பா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி ஓகே CS2 போட்டிருக்கேன்னா கீழே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சால்வெண்ட். இந்த சால்வெண்ட்டை டிசால்வ் பண்ணுவாங்க. ஓகே, தென் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு குளோரின் வந்து டுவர்ட்ஸ் அஸ்ல இருந்துச்சுன்னா
இன்னொரு குளோரின் வந்து அவே ஃப்ரம் அஸ்ல இருக்கும். ஓகே, இது வந்து டிரான்ஸ் ப்ராடக்ட். PDT ஷார்ட்கட்டா எழுதியிருக்கேன், டிரான்ஸ் ப்ராடக்ட். பக்கத்து பக்கத்து கார்பன்ல வரும், நம்ம தானேப்பா டபுள் பாண்டை எடுத்துட்டு. ஓகே, ஆல்கீன் எந்தெந்த கார்பன் இருந்துச்சோ அது அதுல ஒவ்வொரு குளோரினை போடுறீங்க. இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின் போடுறீங்க. ஒன்னு முன்னாடி இருக்கும், இன்னொன்னு பின்னாடி இருக்கும். சார் இதை மாத்தி எழுதலாமா? எழுதலாம். எப்படி வச்சாலும் நீங்க டிரான்ஸ் தானே. கிளியர்பா? ஓகே. ஸோ இது ஒண்ணு. அடுத்தது முக்கியமான பாயிண்ட்ங்கிறது இதுதான் சொன்னேன். ஓகே, நீங்க இங்க பார்க்கும்போது தெரியும், ஒரு அல்கீன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே, இந்த இடத்துல கார்பன் இருக்கு. யூ ஆர் கெட்டிங் டிரான்ஸ்பியூட்டீன். ஓகே, புரோமின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட் என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னோம்? ஓகே, அடிஷன் ரியாக்ஷன் ஆஃப் அல்கீன். அப்போ நல்லா கவனிங்க. ஸோ CH3, ஓகே, அந்த கார்பன் அங்க ஹைட்ரஜன் பாருங்க. நான் இதை வந்து ஏன் இப்படி எழுதுறேங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியும் ஒரு கொஞ்ச நேரத்துல. ஓகே, ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு இடத்துல நம்ம என்ன எழுத போறோம். இந்த டபுள் பாண்ட் எடுத்துட்டு ஓகே ஒவ்வொரு இடத்துல புரோமின் எழுத போறோம். கரெக்டா? ஓகே, ஸோ இதை நீங்க பார்க்கலாம். இது வந்து ஆன்டி அடிஷன் இல்லையா? அப்ப ஆன்டி அடிஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வராது. அது வந்து ரியாக்ஷன் ஆகுறப்போ உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். அது மெக்கானிசம் நம்ம கிளாஸ் ரூம் செஷன்ல பார்ப்போம். ஸோ நான் டைரக்டா ஷார்ட் கட் சொல்லிடுறேன். ரைட்டப்பா? இப்போ உங்களுக்கு வந்து டிரான்ஸ், நல்லா கவனிங்க. இது வந்து டிரான்ஸ், உங்களுடைய அல்கின் வந்து டிரான்ஸ். அடிஷன் வந்து என்ன அடிஷன்? ஆன்டி அடிஷன். அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட டிரான்ஸ் மாதிரி தானே இருக்கு. டிரான்ஸ் அடிஷன். ஆமாவா? ஓகே, இப்படி இருந்தா மீசோ காம்பவுண்ட் தான். மீசோ காம்பவுண்டோட டெஃபினேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, ஸோ கைரல் கார்பன் வித் கைரல் கைரல் கார்பன் வித் பிளேன் ஆஃப் சிமெட்ரில இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தாதான். ஓகே, நான் இது வந்து ஷார்ட் கட் தான் இப்போதைக்கு தர முடியும். ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம எடுத்து டீச் பண்ணிட்டு இருந்தா வில் டேக் மச் டைம். ஓகே, ஸோ இங்க புரோமின் அண்ட் புரோமின். ரைட்டப்பா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மீசோ காம்பவுண்ட். சார் ஒண்ணுத்துக்கு தான் ஷார்ட் கட் சொல்லிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் சொல்லுங்க சார் அப்படின்னா, கைஸ் ஆக்சுவலா நம்ம பார்த்துட்டு இருக்கு புரோமினேஷன் மட்டும்தான் இல்லையா? அதனால அதெல்லாம் அது மட்டும் சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து சிஸ் அல்கீனா இருந்து புரோமினேஷன் வந்தா, அல்லது எனி ஆன்டி அடிஷன். ஆன்டி அடிஷன் என்னென்னங்கிறது நீங்க கிளாஸ் ரூம் வந்தாதான் கத்துக்க முடியும். ஓகே, ஆன்டி அடிஷன் பண்ணீங்க அப்படின்னா you will get a BL compound, or you can say racemic mixture, or you can say racemic mixture. இப்போ டைரக்டா உங்களுக்கு இப்படிதான் கேட்பாங்க. நான் வந்து பின்னாடி கொஸ்டின் இருக்கு காமிக்கிறேன். டிரான்ஸ் அல்கின் இருந்து ஓகே ஆன்டி அடிஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? மீசோ கிடைச்சிரும். மீசோ காம்பவுண்ட் கிடைச்சிரும். ஓகே சார். ஓகே, இதனுடைய இன்னொரு வருஷன் சின் அடிஷன்லாம் என்ன சார்? சின் அடிஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஓகே, ஸோ இது என்னென்னலாம் சின் அடிஷன் வருமோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இருந்தாலும் ஷார்ட்கட் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? பாருங்க, உங்களுக்கு இதே வந்து சிஸ் அல்கீன் இருந்து சின் இருந்தா, சின் அடிஷன் இருந்தா வில் கெட் மீசோ. அதுவே டிரான்ஸ் இருந்து சின் அடிஷன் இருந்தா டிஎல் காம்பவுண்ட். சார் நாலு சொல்லிருக்கீங்களே சார், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுமே. கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன்னா ஓகே, சிஸ் சிஸ் இருந்தா மீசோ, டிரான்ஸ் இருந்தா மீசோ, அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சின்னுன்னா சிஸ், ஐ மீன் நம்மளோட லாங்குவேஜ். ஓகே, ரெண்டும் ஒரே பக்கம் இருக்கணும், ஒரே மாதிரியான அடிஷன் அந்த மாதிரி தானே. ஆன்டினா ஆப்போசிட், ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது? டிரான்ஸ். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது மீசோ காம்பவுண்ட் தரும். ஓகே, இப்போ நீங்களே பாருங்க ஆன்சர் சொல்லுங்க பாருங்க. ஃபோர்த்ல என்ன கொடுத்துருக்கேன் நானு? இது வந்து சிஸ் பியூட்டீன், பியூட்டீன். ஓகே, புரோமின் என்ன அடிஷன்? இங்க சிஸ் இருக்கு, இங்க வந்து ஆன்டி அடிஷன். ஓகே, கலந்து வருது, கலந்து வந்தா டிஎல். கரெக்டா? டிஎல் மிக்சர் அல்லது ரெசிமிக் மிக்சர். ஓகே, புரியுதா பாருங்க. CH3, CH3, hydrogen. Okay, hydrogen, bromine and bromine. Yes, of course. Can you able to understand this one? அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நிறைய PGTR ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஷார்ட்கட் தெரியணும். அவங்க உட்காந்து மெக்கானிசம் எல்லாம் போட்டுருப்பாங்க, அவ்வளவு நேரம்லாம் வேஸ்ட் பண்ண தேவை. ஓகே, யூஜிக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா இதெல்லாம் சிம்பிளான ரியாக்ஷன்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு
ஷார்ட்கட்டோட வந்திருக்கேன் பாருங்க. நம்ம கடைசியா சொல்லியிருந்தேன்னா அடிச்சு அந்த ஹெச்எக்ஸ்ல வந்து பார்க்கறத நம்ம கடைசியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஹெச்எக்ஸ்ல இதுல வந்து ஹைட்ரஜன் OH மைனஸ் இல்லையாப்பா? அவ்வளவுதான். சிம்பிள். என்னன்னா நீங்க மார்க்கோனிக் ஆன்டி மார்க்கோனிக் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னாவே போதும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அல்கீன் கூட ஹைட்ரேஷன் ரியாக்ஷன் பண்றோம், ரைட்டுங்களா? இது இது என்ன ரூல்ல ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் ஃபாலோஸ் மார்க்கோனிக் ஆஃப் ரூல். ஓகே, மார்க்கோனிக் ஆஃப் ரூல் என்ன பண்ணுவீங்க? டபுள் ஒன் கார்பனை பார்ப்போம், எந்த பக்கம் நிறைய நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த பக்கம் ஹைட்ரஜனை சேர்த்துருவோம், அவ்வளவுதானே? பாருங்க, அந்த பக்கம் ஹைட்ரஜனை சேர்த்துட்டேன்னா ரைட்டா. OH வந்து எந்த பக்கம் போகும்? ஏன்னா நம்ம மீதி இருக்கிறது நெகட்டிவ்ல சார்ஜ் ஸ்பீசஸ், இன்னொரு சைடுல போட போறேன் OH, அவ்வளவுதானே? ஓகே, இதனுடைய பேர் என்னப்பா? ப்ரோபேன். டூ ஆலா, கரெக்டா? இது நார்மல் ஹைட்ரேஷன். அடுத்து நீங்க பாக்குறது வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடிக்கடி பிஜிடிஆர்பி மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, நமக்குமே கேட்பாங்க, ஏன்னா இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். 12th ஸ்டாண்டர்ட்ல இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இது என்னன்னா ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன். ஓகே, ஆக்சி மெர்குரேஷன், மெர்க்குரி பார்க்க முடியுதா உங்களால? ஹெச்ஜின்னு இருக்கா? ஓகே, ஓஏசி. சார் ஓஏசி எதனே சார்? ஏசி ஏர் கண்டிஷனரா? இல்ல. ஓகே சார், அசிட்டைல் குரூப். சார் அசிட்டைல் குரூப், இன்னொரு ஓக்கு ஒரு ஓ சைட்ல போட்டுற வேண்டியது, அசிடைட். ஓகே, மெர்க்குரி அசிட்டேட். மெர்க்குரி அசிட்டேட் கூட ரியாக்ஷன் பண்றோம். டிஹெச்எஃப்ங்கிறது இங்க சால்வெண்ட், மெர்க்குரிய உடைச்சு ரியாக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். நான் டைரக்டா என்ன பண்ணிடுறேன்னா ஷார்ட்கட் போறேன். ஓகே பாருங்க, இது வந்து உங்களுக்கு என்ன ரூலை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்சோ ஃபாலோஸ் மார்க்கோனிக் ஆஃப் ரூல். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே மார்க்கோனிக் ஆஃப் ரூல்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அதே தானே? பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர். இப்போ இங்க பாருங்க, ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் இதனுடைய பேரு, ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன், ரைட்டப்பா? இப்போ இதுல வந்து என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம் சார் அப்படின்னா, இட் ஃபாலோஸ் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல். சார் இப்போ எனக்கு திடீர்னு மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவேன் சார்? ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ட்ரிக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நிமோனிக்ஸ் மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு இருந்தா நம்ம ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் சொல்லுவோம்லப்பா, அது பாரு, அது போலதான். ஓகே, ஸோ ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூலை ஃபாலோ பண்ணுச்சுன்னா அல்கீன் கார்பன்ல எந்த பக்கம் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க ஹைட்ரஜன் போட்டுறேன். ஓகே, அண்ட் தென் ஆப்போசிட் சைடுல OH மைனஸ் சேர்த்துறேன். இது ப்ரோப்பேன், ப்ரோப்பேனால், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ ஈஸியா பாருங்க, உங்களுக்கு ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு. இது ரெண்டும் மார்க்கோனிக் ஆஃப் ரூல், இது ஒண்ணு மட்டும் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல். இது இது ஹைட்ரேஷன் ஆஃப் வாட்டர், ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன், இது ரெண்டுமே. இதுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா மெக்கானிசம் இருக்கு, அதை நம்ம கிளாஸ் ரூம் செஷன்ல தான் பார்க்கணும். ஓகே, தென் எப்பெல்லாம் ரீஅரேஞ்ச்மெண்ட் வராது அல்லது ரிங் எக்ஸ்பென்ஷன் வராது, ஓகே, ரீஅரேஞ்ச் பண்ணா அந்த 1 to ஹைட்ரஜன் ஷிஃப்ட் எல்லாம் பண்ணோமே, ஞாபகம் இருக்குங்களா? 1 to ஹைட்ரஜன் ஷிஃப்டோ இல்ல மெத்தில் ஷிஃப்டோ இதெல்லாம் எப்ப வராது, எந்தெந்த ரியாக்ஷனுக்கு வராது அப்படின்னா, ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ரியாக்ஷனுக்கு வராது, ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷனுக்கு வராது, அப்புறம் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனுக்கும் வராது. இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கும் நோ ரிங் எக்ஸ்பேன்ஷன், நோ ரீஅரேஞ்ச்மெண்ட், எப்படி இருக்கோ அப்படியே போட்டுற வேண்டியதுதான், ரைட்டுப்பா? ஓகே, இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி போட்டுட்டு வாங்க. ஓகே, ஸோ இதனுடைய ஆன்சர்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்த கண்டென்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அடிஷன் ஆஃப் HCl. ஓகே, ஆன் பென்ட் ஒன் இன் கிவ்ஸ் மேஜர் ப்ராடக்ட். பென்ட் ஒன் இன், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பென்ட் இல்லையாப்பா? ஒன் இன், ஒன்னாவது கார்பன்ல. ஓகே, ஒன்னாவது கார்பன்ல ஈன், அவ்வளவுதான். வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. CH2. ஓகே, CH மட்டும்தான் வரும். CH2, CH2 அண்டு CH3. நம்ம மார்க்கோனிக் ரூல் என்னப்பா சொல்லுது? இப்போ இந்த நீங்க பேட்டர்ன் பார்த்தாலே தெரியுது, ஒரு அல்கின் வித் ஒரு HX, மார்க்கோனிக் ரூல். எந்த பக்கம் நிறைய நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த பக்கம் நீங்க ஹைட்ரஜன் போடுறீங்க, ஆப்போசிட் சைட்ல குளோரினை போடுறீங்க, நம்ம தானப்பா? ஸோ CH3, CH, Cl. ஓகே, அவ்வளவுதான்.
இதுக்கு பேர் என்னப்பா? 1 2 குளோரோ பென்டேன். ஏன்? ANE. ஓகே. ஸோ பென்டேன், 2 குளோரோ பென்டேன். ஓகே. பாருங்க பி. இது வந்து பென்டீன் இருக்கு. ஓகே. அடிச்சு எழுதியிருக்கேன்னா பாருங்க, பென்டேன். அவ்வளோதான். கிளியர்? ஸோ ஈஸியான ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும்? பி வந்துடும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல எது ஆன்டி மார்கோனிக் வராது? ஆன்டி மார்கோனிக் மட்டும் இல்ல, மார்கோனிக்குமே வராது. எது வராது? யோசிச்சு பாருங்க, அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை திங்க் பண்றதுக்கு டைம் வேணும்னா பாஸ் பண்ணிட்டு, வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட யோசிச்சு பாருங்க. ஓகே. எப்போ வராதுன்னா when there is symmetrical alkene. when there is symmetrical alkene இருந்தா மார்கோனிக் ஆன்டி மார்கோனிக் நைக. ஓகே. இப்போ ப்ரப்பீன் ஸ்ட்ரக்சர் எழுதி பாருங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH2. இது வந்து உங்களுக்கு சிமெட்ரிக்கல் கிடையாது இல்லையா? 1 பியூட்டின் பார்த்தாவே தெரியுது. 1வது கார்பன்லயே பியூட்டின் அப்படின்னா மீதி இன்னும் 3 கார்பன் இருக்கேன். ரைட்டா? இப்போ இதுவும் வராது. தேர்டு ஆப்ஷன் பாருங்க. பியூட் 2E. 1 2 கார்பன்ல பியூட்டின். அவ்வளவுதான். சிமெட்ரிக்கலா வந்து இருக்கு பாருங்களேன். H H H. இது சிமெட்ரிக்கல் அல்கீன். நீங்க முடிவு எடுக்கவே முடியாது பாருங்க. ஓகே. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தேர்ட் ஒன், அதாவது சி தான் ஆன்சர். ஓகே. Addition of HBr to propane. Okay, propene, not propane, it's a propene. Results in the formation of isopropyl bromide. ஓ, அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? ப்ரோப்பீன் இருக்குப்பா, அது கூட HBr ரியாக்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருதான்? ஓகே, ஐசோப்ரோப்பைல் புரோமைன் கிடைச்சதுதான். அதான் 2 புரோமோ. அப்போ அது என்ன மெக்கானிசம்னு கேட்குறாங்க. SN1 SN2 மார்கோனிக் அப்ரூவலா, ஆன்டி மார்கோனிக் அப்ரூவலா? ஓகே. ஸோ நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல CH2 டபுள் பாண்ட் பிரேக் பண்றோம். இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க புரோமின் இருக்கு. அதாவது இந்த இடத்துல ப்ராடக்ட்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேப்பா. நிறைய நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எங்க இருக்கோ அந்த பக்கம் ஹைட்ரஜன் சேர்த்திருக்காங்க. இப்போ அது மார்கோனிக். கிளியராப்பா? ஓகே. SN1 SN2 வந்து அல்கைல் ஹாலைடு வித் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் வரும். அப்போ அந்த 2 இதையும் ஈஸியா நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. அடிஷன் ஆஃப் HBr to an asymmetric alkene takes place in the presence of peroxide. ஓ, அல்கீன் அசிமெட்ரிக் அல்கீன் இருக்கு, அது கூட HBr போட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் பெராக்சைடும் போட்டிருக்காங்க. இப்போ இது என்ன ரியாக்ஷன் போகும்? ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் போகும். யோசிச்சு பாருங்க. ஆன்டி மார்கோனிக்கு 2 பாயிண்ட் பார்த்துருப்போம். ஓகே. ஒன்னு HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. ஓகே. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. அல்கீன் வித் எலக்ட்ரான் வித் டிராயிங் குரூப், NO2 ஆல்டிகைடு இந்த மாதிரி. ஓகே. ஆன்சர் சி. இப்போ உடனே உங்க மைண்டுக்கு வரணும், அந்த 5th கொஸ்டின் நாம வந்து பார்த்தோமா இல்லையா அப்படிங்கிறத பாருங்க. B2H6 தான். இந்த 2 கொண்டு வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. B2H6 வந்துருமா? ஓகே. இந்த பிரசன்ஸ் ஆஃப் இது 1வது ரியாக்ஷன், இது 2வது ரியாக்ஷன். ஹைட்ரஜன் பெராக்சைடு பேஸ் அண்ட் வாட்டர். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னது, இந்த மாதிரி ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனுக்கும் ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷனுக்கும் ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது, ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகாது, எதுவுமே வராது. அப்ப சிம்பிளா நீங்க அல்கீனை மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஜஸ்ட் இங்க ஒரு ஹைட்ரஜன், சாரி ஆன்டி மார்கோனிக் இல்லையா, இட் ஃபாலோஸ் ஆன்டி மார்கோனிக் அப்ரோச். அப்போ மார்கோனிக்கு அப்படியே ஆப்போசிட். ஹைட்ரஜன் வந்து இங்க வந்துடும். ஓகே. OH வந்து இங்க வந்துடும். கிளியரா பாருங்க. CH3 CH2 CH2 OH. அவ்வளவுதான்ப்பா. இதுக்கு பேர் வைக்கணும். ஆல்கஹால் கார்பன் தான் 1 1 2 3 4 3 மித்தைல் பியூட்டனால் முடிஞ்சு. ஓகே. இதனுடைய ட்ரிக் என்னப்பா? ஆன்டி மார்கோனிக் ரூல் தான் ட்ரிக். ஓகே. தென் அடுத்தது, which of the following is the major product? ஓகே. HBr இருக்கு பாருங்க. ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் பாருங்க. 2013 PGTR இருக்கு. ஆனா பேசிக்கான கொஸ்டின் தான், ஏன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இது இருக்கேன். ஓகே. அல்கீன் கார்பன்ல HBr இருந்தா மார்கோனிக் ரூலை ஃபாலோ பண்ணணும். இங்க ஃபாலோ பண்ற நிலைமையில இருக்கா அப்படிங்கறத பாருங்க. ஓகே.
ரைட் ஹேண்ட் சைட்ல ஹைட்ரஜன் போட்டுறீங்க, இங்க கேட்டையான் வந்துடும், செகண்டரி கார்போ கேட்டையான். ஆனா இங்க பாருங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஒரே ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா டெர்ஷரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ டெர்ஷரி கார்போ கேட்டையான் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ டெர்ஷரி கார்போ கேட்டையான், டெர்ஷரி கார்பன்ல புரோமின் இருக்கிற மாதிரி எங்க இருக்குன்னு தேடுங்க. ஓகே, அதுதான் ஆன்சர். அவ்வளவுதான், சி தான் ஆன்சர். கிளியரப்பா? புரிஞ்சுதுங்களா? இது போய் நேரா இதை அட்டாக் பண்ணுச்சுன்னா, ஓகே, யூ வில் கெட் கார்போகேட்டைன் இன் திஸ் பொசிஷன். 1 to ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்குமா? 1 to ஹைட்ரஜன் ஷிஃப்ட் அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க பாருங்க, இந்த ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் நடந்ததுன்னா, ஓகே, CH3 சி, சாரி, 1 minute, CH3 கேட்டையான், CH3 CH2 CH3, அவ்வளவுதானே? ஓகே, வாட் யூ வில் கெட் ஆக்சுவலி? ஸோ ரிமைனிங் இருக்கிறது புரோமின். நேரா போய் இதை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ண ப்ராடக்ட் சி வந்துருமா? ஓகே, 6th கொஸ்டின். 7th கொஸ்டின் பாருங்க, தி அப்ரோப்ரியேட் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு என்ன தோணுது? பார்த்தாவே அழகா ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஓகே, இது என்ன ரூல்ல வரும்? அதாவது இது அல்கீனா, இது ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷனா? ஷார்ட்டா எழுதுறேன். ஓகே, மெர்குரேஷனா? ஓகே, இதனுடைய ஷார்ட்கட் என்னப்பா? ஞாபகம் வருதா பாருங்க. ஓகே, மார்க்கோனிக் ஆஃப் ரூலா? இதுல ரிங் எக்ஸ்பேன்ஷன் வராது, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. அப்போ அல்கின் கார்பன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஓகே, டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க வந்துடும், OH இங்க வந்துடும். சார் இப்பதானே சார் போட்டீங்க, இங்க இருக்கிற ஹைட்ரஜனை தூக்கிட்டு போய் அங்க எக்ஸ்பேன்ஷன். இதான் சொன்னேன், ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ஒன்லி நம்ம அல்கின் மட்டும் தான் பார்ப்போம். ஓகே, தென் இதுலயே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் எழுதி பாருங்க. நான் ப்ராடக்ட் பிளாக்ல எழுதுறேன். ஓகே, கெட் CH3 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 and CH2, சாரி, மார்கோனிக். ஓகே, இங்கிட்டு OH CH3 1 2, ரெண்டாவது பொசிஷன்ல உங்களுக்கு ஆல்கஹால். ஓகே, மூணாவது பொசிஷன்ல ரெண்டு மெத்தில் 2,2, சாரி 3,3 டைமெத்தில். பியூட்டேன் ரூவால் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஓகே, நம்ம வச்சுட்டு இப்போ ஐயூபேக் வைக்கணும். ஐயூபேக் வைக்கிறது தனியா கிளாஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. த காம்பவுண்ட் விச் கிவ்ஸ் ரெசிமிக் மிக்சர். ஓகே, எப்போ ஆன் ரியாக்ஷன் வித் புரோமினேஷன். ஓகே, புரோமினேஷன்ங்கிறப்போ உங்களுக்கு சின் அடிஷனா ஆன்டி அடிஷனா யோசிச்சு பாருங்க. ஆன்டி அடிஷனா? ஆன்டி அடிஷன் கூட ஓகே, ஒரு ரெண்டு காம்பினேஷன் பாசிபிள். ஒன்னா சிஸ் அல்கின், இல்லைன்னா டிரான்ஸ் அல்கின். ஆமாவா? யோசிச்சு பாருங்க. ஒன்னா சிஸ் அல்கின், இல்ல டிரான்ஸ் அல்கின். ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ் அல்கின் இருந்தா உங்களுக்கு ரெசிமிக் மிக்சர் தரும், ஏன்னா டிரான்ஸ் டிரான்ஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஆன்டியும் சிஸ்ஸும் இருந்ததுன்னா, சாரி சாரி மாத்தி சொல்லிட்டேன் பாருங்க. கரெக்ட், நீங்க அந்த ஒண்ணு இல்ல, அந்த வீடியோ பாருங்க. ஆன்டி அடிஷன் கூட உங்களுக்கு டிரான்ஸ் வந்தது அப்படின்னா மீசோ காம்பவுண்ட். கரெக்ட். ஓகே, ஆன்டி அடிஷனும் சிஸ்ஸும் வந்துச்சு அப்படின்னா விச் இஸ் யூ வில் கெட் ரெசிமிக் மிக்சர். ஓகே, உங்களுக்கு தெளிவா அந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். நமக்கு இப்ப கேட்டது ரெசிமிக் மிக்சர் தான் கேட்டிருக்கான். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு சிஸ் வந்துருமா? ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எங்க இருக்கு சிஸ்? ஓகே, அவ்வளவுதான். கிளியர்? பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே, சிம்பிள் ஆன்டி அடிஷன். புரோமினேஷன்ங்கிறது ஆன்டி அடிஷன். அது கூட நீங்க என்ன ஆட் பண்றீங்க? ஒருவேளை சிஸ் அல்கீனா இருந்துச்சுன்னா ஓகே, ரெசிமிக் மிக்சர் கிடைக்கும். சம்டைம்ஸ் அதை வந்து டிஎல் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆன்டி அடிஷன் கூட டிரான்ஸ் கொண்டு போனீங்க, டிரான்ஸ் அல்கீனா இருந்ததுன்னா யூ வில் கெட் மீசோ காம்பவுண்ட். நான் ஷார்ட்கட் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி செஷன். ஓகே, பாருங்க, யூஜிடிஆர்பியோட அடிஷன் ஆஃப் புரோமின் இன்டு அல்கின் ப்ரொசீட்ஸ். அதையும் கொடுத்துட்டாங்க பாருங்க. விசினல் டைஹாலைடு வந்துருச்சா? விசினல் டைஹாலைடு வந்துருச்சா? ஓகே,
அது ஃப்ரீ ரேடிக்கலா மெர்குரினியம், அதாவது மெர்குரி வந்த மாதிரி, ஓகே, ஹெச்ஜி, இல்ல கார்போ ஆனையான், ஓகே, நெகட்டிவ் சார்ஜ். இதுவா இல்ல சைக்ளிக் புரோமோனியம் அயனா? ஓகே, இது சைக்ளிக் புரோமோனியம் அயன். ஓகே, ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். சார் இந்த யூனிட்ல இதுக்கு சம்பந்தமா ஒட்டுமொத்தமா ஆர்கானிக் ரெஃபரன்ஸ் புக் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஜெயின் சர்மா, ஓகே, ஜெயின் சர்மான்னு ஒரு புக் இருக்கு. ஓகே, அட்வான்ஸ்டு, ஐ மீன், யூ கேன் சே மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஜெயின் சர்மா, அமேசான்ல இருக்கு. ரெண்டு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை ஜெகதாம்பா சிங், ஜெகதாம்பா சிங். ஓகே, இந்த புக்கு உங்களுக்கு ஓகே. அதே மாதிரி யாராவது அருண்பால் பால் தான் மேக்ஸிமம் வச்சிருக்கீங்க. அருண்பால் பால் ஓகே, அருண்பால் அண்ட் பால், ஓகே, ஓகேங்களா. இதை விட்டீங்கன்னா ஆர்எல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்எல் மதன் இருக்கு. இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஓவராலா பார்த்துட்டு அதுல ஓவராலா ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம் தந்துடும். கிளாஸ் ரூம் செஷன்ல டெலிவரி பண்ணிடுவோம். கொஷின்ஸ் டெய்லியும் ஈவினிங் வந்து, மார்னிங் கிளாஸ் நடந்தா ஈவினிங் வந்து அதுக்கான கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம். டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா. ஒரு டவுட்ஸ் வந்து அடுத்த நாள் சிக்ஸ் 6:30 கிளாஸ் முடியும். உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் 6:30க்கு மேல நீங்க வாய்ஸ் ஓவர்ல நீங்க டைரக்டா என்கிட்ட டவுட் கேட்கலாம். நான் வந்து நானும் இல்ல மேடம் வந்து மேடம் டவுட் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் நம்ம யூஜிடிஆர்பியோட கோர்சஸ், என்னென்ன கோர்ஸ் நம்ம அகாடமில அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸோட லிஸ்டிங் இருக்கு. ஓகே, எஸ்பெஷலி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கெமிஸ்ட்ரி. உங்க கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பிச்சு விடுங்க. நீங்க கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னா வாங்க, என்ரோல் பண்ணுங்க, சேர்ந்து முன்னேறலாம். ஓகே, அடுத்து 2027ல கவர்மெண்ட் ஜாப் நாம வாங்கிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வருஷத்துக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிடும். சிவி அது இதுன்னு முடிச்சு அப்பாயின்மெண்ட் வந்து எப்பயும் வழக்கமா பிப்ரவரியில தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த பிப்ரவரி நீங்க போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, ஸோ அன்டில், தேங்க்யூ. திஸ் இஸ் மதன் குமார் ஃப்ரம் ப்ரொஃபஸர் அகாடமி. தேங்க்யூ.